ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பார்ப்போமா. நாங்கள் வந்து ஒரு மருந்து வாங்குறதுக்கு தான் மெடிக்கலுக்கு போனோம். சயின்ஸ் சர்க்கிளில் 2-3 மெடிக்கலில் கேட்டால் கிடைக்கவே இல்லை. அப்போ நான் சைன் ஹாஸ்பிட்டலோட மெடிக்கலுக்கு கேளுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் உள்ளுக்கு போனோம். கேட் நம்பர் 7 வழியாக தான் உள்ளே போனோம். போனதுமே லெஃப்ட் சைடு வந்து ஓபிடி பில்டிங் உண்டு. நிறைய லைன் இருக்குது. அது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க 1-2 கவுண்டர் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு, ஹேண்டிகேப்டுக்கு, அப்புறம் முனிசிபல் வேலை பார்க்கறவங்களுக்குள்ள கவுண்டர். அவங்களுக்கு வந்து அங்கே வந்து மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. அப்புறம் கேஸ் பேப்பரும் கொடுக்குறாங்க. கேஸ் பேப்பர் வந்து இங்கே 10 ரூபா. அதுக்கு அடுத்த விண்டோலலாம் லைனாக வந்து புதுசாக போகிறவங்களுக்கும், அப்புறம் ஆல்ரெடி ஃபாலோப்பில் இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் அதில் முன்னாடி மே ஹெல்ப் இருக்குது. அது வந்து நம்ம அங்கே போயிட்டிங்க என்னென்ன வார்டு எங்கே இருக்குது எப்படி போகணும்னு கேட்டால் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப்ல எல்லாமே சொல்றாங்க. அதாவது ஓபிடி பில்டிங் தான். நம்ம எங்க போகணுமோ அதை விசாரிச்சு நம்மளே போய்கிடணும் பார்த்து. அதுக்கப்புறம் அது வந்து சிடி எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள கேஷ் கவுண்டர். இதுதான் அங்கே அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய இடம். அங்கே ரொம்ப லைன் இருந்துச்சு. வெளியே எடுக்கிறத விட எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்ல அங்கே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து பில்டிங் வந்து மெடிக்கல் காலேஜ் பில்டிங். இதுக்கு நேரம் ஆப்போசிட்ல ஃபுல்லாகவே வார்டு தான். வார்டோட வெளியே வந்து நம்ம வெயிட்டிங் ஏரியா தான் இது ஃபுல்லாகவே. ஓபிடி பில்டிங் நேரம் ஆப்போசிட்ல நடந்து வரும்போது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வார்டு, ரைட் சைடு வந்து நர்சிங் ஹோம், நர்சிங் ஸ்கூல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை இருக்குது. அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல வந்து டே அண்ட் நைட் மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. இந்த மெடிக்கல் வந்து அங்கே ரேட்டு கம்மி தான். ஆனால் இதுதான் நம்ம கேட் நம்பர் 1க்கு நேரம் ஆப்போசிட்ல வரக்கூடிய இடம். இங்கே தான் நம்ம எங்க எப்படி போகணும் எல்லா டீட்டெயில் இதில் இருக்குது. மும்பையில் 2005 ஒரு பெரிய மழைலாம் பெஞ்சிச்சு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமாச்சு. அப்போ என்ன சைன் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சைன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you. Thanks for watching.